அதிகாரத்தின் ஆணவம் ஒரு மனிதனின் மனதை பிடித்தால் அவனுக்கு முன்னால் நிற்கும் ஒவ்வொரு மனிதனையும் வெறும் புழுவாகவே பார்க்க முடியும். செல்வத்தின் கர்வத்தில் இன்று ஒரு ஏழையை அவமதிக்கும் ஒருவன் ஒரு நாள் நீதிக்காக அந்த ஏழையின் முன்னால் கெஞ்ச வேண்டிய காலம் வரும் என்று மறந்து போவான். இது விக்ரம் மேனன் என்ற ஆணவமிக்க ஒரு சிஇஓவின் கதை. ஒரு சாதாரண பாதுகாப்பு ஊழியரின் மீது கை உயர்த்தி தனது அதிகாரத்தை காட்டிய ஒருவனின் கதை. இது ராமச்சந்திரன் என்ற அந்த பாதுகாப்பு ஊழியரின் மகள் அமலாவின் கதை. தனது தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவள் தனது பலமாக மாற்றினாள். சில வருடங்களுக்குப் பிறகு அவள் ஒரு நீதிபதியாக திரும்பி வந்தபோது விக்ரம் மேனனுடன் முகம் கொடுக்கும்போது அவள் செய்தது அந்த செல்வந்த சிஇஓவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு அடியின் வலி சில நிமிடங்களுக்கு மட்டுமே நீடிக்கும், ஆனால் நீதியின் சுத்தியலால் விழுந்த அடி வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் என்று அவள் நிரூபித்தாள். கொச்சி. உயரமான கண்ணாடி கட்டடங்களும் வேகமாக ஓடும் கார்களும் கண்களை பறிக்கும் வெளிச்சமும் நிறைந்த ஒரு நகரம். இந்த நகரத்தில் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனமான மேனன் ஃபில்டர்ஸின் உரிமையாளரும் சிஇஓ உமானவர் விக்ரம் மேனன். விக்ரம் மேனன் என்ற பெயர் வெற்றியின் மற்றொரு பெயராகவும் கொடூரத்தின் மறுபெயராகவும் இருந்தது. 40 வயது மட்டுமே ஆன அவர் மற்றவர்களின் கனவுகளை மிதித்து ஒரு வணிகப் பேரரசை உருவாக்கியிருந்தார். அவருக்கு மனிதர்களின் மதிப்பு இல்லை, திட்டங்களின் மதிப்பு மட்டுமே முக்கியமாக இருந்தது. தனது ஊழியர்களை, குறிப்பாக சாதாரண தொழிலாளர்களையும் பாதுகாப்பு ஊழியர்களையும் அவர் ஒரு புழுவைப் போலவே பார்த்தார். அதே மேனன் ஃபில்டர்ஸின் ஒரு பெரிய கட்டுமான தளத்தில் இரவு காவல்காரராக பணியாற்றியவர் 60 வயதான ராமச்சந்திரன். நேர்மையானவர், ஆத்மாபிமானி, கடின உழைப்பாளி. மனைவி இறந்த பிறகு அவரது உலகம் தனது ஒரே மகள் அமலாவை சுற்றியே இருந்தது. அமலா படிப்பில் சிறந்தவளாக இருந்தாள். சட்டம் பயிலும் அவளுக்கு தன்னை போன்ற ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீதி வழங்குவதற்காக ஒரு நீதிபதியாக வேண்டுமென்று கனவு இருந்தது. ராமச்சந்திரன் தனது மகளின் இந்த கனவை நனவாக்குவதற்காக இரவு பகலாக உழைத்தார். பாதுகாப்பு வேலையில் கிடைக்கும் சொற்ப சம்பளத்திலிருந்து ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து அமலாவின் படிப்பு செலவுகளை அவர் ஏற்றார். அந்த இரவு விக்ரம் மேனன் தனது புதிய மெர்சிடிஸ் காரில் அந்த கட்டுமான தளத்திற்கு எதிர்பாராத விதமாக வந்தார். மற்றொரு வணிக ஒப்பந்தம் தோல்வியடைந்ததால் அவர் மிகவும் கோபத்தில் இருந்தார். தளத்தின் நுழைவு வாயிலில் வந்து அவர் தொடர்ந்து ஹார்ன் அடித்தார். ராமச்சந்திரனுக்கு தனது சிறிய குடிசையிலிருந்து வாயிலுக்கு வர சற்று தாமதமானது. இந்த சிறிய தாமதம் விக்ரம் மேனனை மேலும் கோபப்படுத்தியது. கோபத்தில் அவர் காரிலிருந்து இறங்கினார். ராமச்சந்திரன் நடுங்கும் கைகளுடன் வாயிலை திறந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். செத்துப்போனியா? உனக்கு காது கேட்கலையா என்று விக்ரம் மேனன் அவரை பார்த்து கத்தினார். ராமச்சந்திரன் தலைகுனிந்து மன்னிக்கவும் சார், நான் உள்ளே இருந்தேன். வர சற்று தாமதமாகிவிட்டது என்று பணிவாகச் சொன்னார். தாமதமாகிவிட்டதா? என்னை காக்க வைக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நான் யார் என்று உனக்கு தெரியுமா? உனது 1 மாத சம்பளத்தை விட என் ஷூவுக்கு அதிக மதிப்பு உள்ளது என்று விக்ரம் மேனனின் கோபம் அதிகரித்தது. அவர் ராமச்சந்திரனை திட்ட ஆரம்பித்தார். ராமச்சந்திரன் ஒரு வார்த்தை பேசாமல் தலைகுனிந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நின்றார். அதே நேரத்தில் அமலா தனது தந்தைக்கு உணவு கொண்டு வந்து அங்கு வந்திருந்தாள். ஒவ்வொரு நாளும் இரவு அவள் தந்தைக்கு உணவு கொடுக்க வருவது வழக்கம். அவள் சற்று தொலைவில் இருட்டில் நின்று இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். ராமச்சந்திரனின் மௌனம் விக்ரம் மேனனின் கோபத்தை மேலும் தூண்டியது. தனது அதிகாரத்தின் வெறியில் அவர் எதையும் பொருட்படுத்தாமல் ராமச்சந்திரனின் சுருக்கமடைந்த கன்னத்தில் ஒரு பலமான அடி வைத்தார். அந்த அடியின் தாக்கத்தில் சந்திரன் தடுமாறி தரையில் விழுந்தார். அவரது தலையிலிருந்த முடி அவிழ்ந்து நரைத்த முடிகள் சிதறின. தொலைவில் நின்று இதை பார்த்த அமலாவால் இந்த காட்சியை தாங்க முடியவில்லை. தனது தந்தை, ஹீரோ இவ்வாறு அவமானிக்கப்படுவதை அவள் கண்களால் கண்டாள். அவளது கண்களில் கண்ணீருக்கு பதிலாக தீப்பொறிகள் வந்தன. ஓடிப்போய் அந்த மிருகத்தின் காலரை பிடித்து உலுக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவள் ஆதரவற்றவளாக இருந்தாள். இந்த பலமான மனிதனுடன் மோதி தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது அவளுக்கு தெரியும். எதுவும் நடக்காதது போல விக்ரம் மேனன் தனது காரில் ஏறி அங்கிருந்து சென்றுவிட்டார். அமலா ஓடி வந்து தனது தந்தையை எழுப்பினாள். ராமச்சந்திரன் அழவில்லை. அவரது கண்கள் உயிரற்றவையாக இருந்தன. அந்த ஒரு அடி அவரது கன்னத்தில் மட்டுமல்ல, அவரது ஆன்மாவிலும் ஆழமான புண்ணை ஏற்படுத்தியது. அவரது ஆத்மாபிமானம், பெருமையெல்லாம் ஒரு நொடியில் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அந்த இரவு அமலாவால் தூங்க முடியவில்லை. தனது தந்தையின் கன்னத்தில் விழுந்த அந்த அடி அவள் கண்முன் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. அந்த இரவே அவள் ஒரு உறுதிமொழி எடுத்தாள். சட்ட புத்தகங்களை தனது நெஞ்சோடு அணைத்து விக்ரம் மேனனைப் போன்ற ஆணவம் மிக்கவர்களுக்கு சட்டத்தின் உண்மையான பொருளை உணர்த்த ஒருநாள்தான் பலமாக உயருவேன் என்று அவள் தனக்கு வாக்கு கொடுத்தாள்.
ஒருநாள் 1000 அடிகளை விட பலமான ஒரு தீர்ப்பை வழங்கும் நீதியின் நாற்காலியில்தான் அமர்வேன் என்று உறுதியெடுத்தாள். இது எளிதாக இருக்கவில்லை. அந்த சம்பவத்திற்குப் பிறகு ராமச்சந்திரன் முற்றிலும் உடைந்து போனார். அவர் வேலையை விட்டார். அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். அமலா படிப்புடன் சேர்ந்து ஒரு சிறிய வேலையும் செய்யத் தொடங்கினாள். ஆண்டுகள் கடந்து சென்றன. அமலா இரவை இரவாகவும் பகலை பகலாகவும் பார்க்கவில்லை. தனது தந்தையின் அவமானிக்கப்பட்ட முகமே அவளுக்கு படிப்பை தங்கப் பதக்கத்துடன் முடித்தாள். பின்னர் நாட்டிலேயே மிக கடினமான தேர்வுகளில் ஒன்றான நீதித்துறை சேவை தேர்வுக்கு தயாரானாள். அவளது கடின உழைப்பு பலன் தந்தது. 5 ஆண்டுகளுக்குப் பிறகு அமலா அந்த தேர்வில் வெற்றி பெற்றாள். அவள் ஒரு நீதிபதியானாள். அவளுக்கு நியமன கடிதம் கிடைத்த அன்று பல ஆண்டுகளுக்குப் பிறகு ராமச்சந்திரனின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. தனது மகள் அவரது தலையை உயர்த்தியிருந்தாள். காலத்தின் சக்கரம் திரும்பியது. நீதிபதி அமலா அந்த அதே கொச்சி நகரத்திலேயே பணியமர்த்தப்பட்டாள். ஒரு நாள் அவளது நீதிமன்றத்தில் ஒரு பெரிய வழக்கு வந்தது. மேனன் ஃபில்டர்ஸுக்கு எதிரான வழக்கு. ஒரு புதிய தளம் கட்டுவதற்காக அவர்கள் பல ஏழை விவசாயிகளின் நிலங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருந்தனர் என்று வழக்கிருந்தது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி நிறுவனத்தின் CEO ஆன விக்ரம் மேனன். வழக்கின் முதல் விசாரணை நாளில் விக்ரம் மேனன் தனது வழக்கறிஞர்களின் பெரிய குழுவுடன் முழு நம்பிக்கையுடன் நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தார். நீதிபதியின் நாற்காலியில் அமர்ந்திருந்த அந்த இளம் பெண்ணை அவர் ஒரு பார்வை பார்த்தார். அனுபவமற்ற ஒரு நீதிபதியாக இருக்கும் என்று மனதில் சிரித்தபடி இந்த வழக்கை தனது பணமும் செல்வாக்கும் கொண்டு எளிதாக வென்றுவிடலாம் என்று நம்பினார். இன்றுதான் எதிர்கொள்ளப் போவது ஒரு நீதிபதியை மட்டுமல்ல, தனது கடந்த காலத்தையும் என்று அவருக்கு தெரியவில்லை. அமலா விக்ரம் மேனனை பார்த்தாள். 5 ஆண்டுகளுக்குப் பிறகும் அந்த முகத்தை அவள் ஒரு நொடி கூட மறக்கவில்லை. ஆனால் அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. ஒரு நடுநிலையான நீதிபதியைப் போல அவள் அமைதியாகவும் கம்பீரமாகவும் இருந்தாள். வழக்கு விசாரணை தொடங்கியது. விக்ரம் மேனனின் வழக்கறிஞர் பெரிய வாதங்களை முன்வைத்தார். அவர்கள் அந்த ஏழை விவசாயிகளை திருடர்களாகவும் பேராசைக்காரர்களாகவும் சித்தரிக்க முயன்றனர். அமலா எந்த உணர்ச்சியும் காட்டாமல் வழக்கை நடத்தினாள். ஒவ்வொரு ஆதாரத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்தாள். ஒவ்வொரு சாட்சியையும் கேட்டாள். பின்னர் தீர்ப்பு நாள் வந்தது. நீதிமன்ற அறையில் மக்கள் கூட்டம் நிரம்பியிருந்தது. ஊடகவியலாளர்களும் அங்கு இருந்தனர். இது ஒரு பெரிய வழக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். நீதிபதி அமலா தீர்ப்பு வழங்குவதற்கு முன் விக்ரம் மேனனை குற்றவாளி கூண்டுக்கு அழைத்தாள். விக்ரம் மேனன் தனது ஆணவத்துடன் குற்றவாளி கூண்டில் நின்றார். நீதிபதி அமலா தனது அமைதியானால் அசாதாரண பலம் கொண்ட குரலில் அவரிடம் கேள்விகள் கேட்கத் தொடங்கினார். மிஸ்டர் மேனன், உங்கள் நிறுவனம் நாட்டின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்று. உங்கள் நிறுவனத்தின் அடித்தளங்கள் என்னவென்று சொல்லுங்கள். விக்ரம் மேனன் ஆணவத்துடன் பதிலளித்தார். கடின உழைப்பு, நேர்மை, தரம். நீதிபதி அமலா அடுத்த கேள்வியை கேட்டார். ஒரு மனிதனின், குறிப்பாக உங்களுக்காக வேலை செய்யும் ஒரு ஏழை ஊழியரின் ஆத்மாபிமானத்திற்கு உங்களுக்கு என்ன மதிப்பு உள்ளது? விக்ரம் மேனன் இந்த கேள்வியில் சற்று திகைத்தார். நான் எல்லா ஊழியர்களையும் மிகவும் மதிக்கிறேன் என்று அவர் கூறினார். நீதிபதி அமலா ஒரு ஆழமான மூச்சு எடுத்தார். பின்னர் அவர் அந்த கேள்வியை கேட்டார். அது நீதிமன்ற அறையில் இருந்தவர்களையும் விக்ரம் மேனனையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மிஸ்டர் விக்ரம் மேனன், 5 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் ராயல் டவர்ஸ் தளத்தில் பணியாற்றிய ராமச்சந்திரன் என்ற காவல்காரரை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இந்த பெயரை கேட்டவுடன் விக்ரம் மேனனின் முகம் ஒரு நொடி வெளிரியது. அவருக்கு மங்கலான சில நினைவுகள் வந்தன. ஆஹா, ஒருவேளை அப்படி ஒருவர் இருந்திருக்கலாம். நீதிபதி அமலா தனது கண்களை நேராக விக்ரம் மேனனின் கண்களில் பதித்து பார்த்தார். மிஸ்டர் மேனன், எந்த பெரிய தவறும் செய்யாத அந்த வயதான காவல்காரரை எல்லோருக்கும் முன்னால் நீங்கள் ஒரு பலமான அடியடித்ததை நினைவு கூர்கிறீர்களா? இதை கேட்டவுடன் விக்ரம் மேனனின் உணர்வு மறைந்தது. யாரோ தனது கால்களுக்கு அடியில் நிலத்தை இழுத்து எடுத்தது போல உணர்ந்தார். இதெல்லாம் இந்த நீதிபதிக்கு எப்படி தெரியும் என்று நடுங்கியபடி கேட்டார். நீங்கள் யார்? நீதிபதி அமலா தனது நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்தார். அவளது குரலில் ஒரு நீதிபதியின் அதிகாரம் மட்டும் அல்ல, பல ஆண்டுகளாக அடக்கப்பட்ட ஒரு மகளின் வலியும் இருந்தது. நான் யார் என்பது முக்கியமல்ல மிஸ்டர் மேனன். ஆனால் உங்களது அந்த ஒரு அடியால் அவமானிக்கப்பட்ட அந்த ஆத்மாபிமானமுள்ள மனிதர் என் தந்தையாக இருந்தார். நீதிமன்ற அறையில் ஒரு ஆழமான மௌனம் தவழ்ந்தது. விக்ரம் மேனனின் கண்கள் விரிந்து போயின. நீதிபதி அமலாவின் முகத்தை உற்று நோக்கியபோது அவருக்கு ராமச்சந்திரனின் உருவம் தெளிவாக தெரிந்தது. அவரது ஆணவம், அவரது கர்வம் எல்லாம் ஒரு நொடியில் தகர்ந்தது. இன்று தனது பணமும் செல்வாக்கும் வேலை செய்யாத நீதியின் குற்றவாளி கூண்டில்தான் நிற்கிறேன் என்பது அவருக்கு புரிந்தது.
பின்னர் நீதிபதி அமலா தனது தீர்ப்பை வாசிக்கத் தொடங்கினார். எல்லா விவசாயிகளின் நிலங்களையும் திருப்பிக் கொடுக்கவும் அவர்களுக்கு பெரிய இழப்பீடு வழங்கவும் மேனன் ஃபில்டர்ஸுக்கு உத்தரவிட்டார். சட்டவிரோதமாக செயல்பட்டதற்காக நிறுவனத்திற்கு பெரிய அபராதம் விதிக்கவும் உத்தரவிட்டார். அவரது தீர்ப்பு முற்றிலும் சட்டப்படியும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் இருந்தது. தனது தனிப்பட்ட வழியை அவர் தனது அதிகாரப்பூர்வ கடமைக்கு தடையாக அனுமதிக்கவில்லை. அவர் நீதியை நிறைவேற்றினார், பழிவாங்கவில்லை. தீர்ப்பை கேட்ட விக்ரம் மேனன் குற்றவாளி கூண்டில் தளர்ந்து விழுந்தார். அவரது பேரரசு ஒரு நாளில் தகர்ந்தது. அன்று நீதிமன்ற அறையின் கடைசி வரிசையில் ராமச்சந்திரனும் அமர்ந்திருந்தார். தனது மகள் நீதியை நிறைவேற்றுவதை அவர் கண்டார். தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு தனது மகள் எவ்வாறு சட்டத்தின் மரியாதையுடன் பதிலடி கொடுத்தாள் என்பதை அவர் கண்டார். அவரது கண்களில் மகிழ்ச்சியின் மற்றும் பெருமையின் கண்ணீர் வழிந்தது. நீதிமன்றம் முடிந்த பிறகு அமலா தனது நீதிபதியின் கருப்பு உடையை கழற்றி ஒரு சாதாரண மகளைப் போல தனது தந்தையிடம் சென்றாள். அவள் அவரை கட்டிப்பிடித்தாள். அப்பா, இன்று நான் அந்த அடியின் கடனை தீர்த்தேன். ராமச்சந்திரன் தனது மகளின் தலையில் கை வைத்து கூறினார், இல்லை மகளே, இன்று நீ என்னை உலகின் மிகப்பெரிய பணக்கார தந்தையாக ஆக்கினாய். அன்று எல்லோரும் கண்டனர். ஒரு ஏழை பாதுகாப்பு ஊழியரின் மகள் தனது கடின உழைப்பாலும் திறமையாலும் நீதியின் பேனா செல்வத்தின் களஞ்சியத்தை விட எவ்வளவு பலமானது என்பதை நிரூபித்தாள். எனவே நண்பர்களே, இந்த கதை நமக்கு கற்பிப்பது கர்ம பலன் ஒருநாள் நிச்சயமாக வரும் என்பதையும், கல்வி என்ற ஆயுதம் உள்ளவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்பதையும் ஆகும். அமலா தனது கல்வியின் பலத்தால் தனது தந்தையின் பெருமையை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு அவர்களின் உரிமைகளை பெற்றுத்தந்தாள். இந்த கதை உங்கள் இதயத்தில் ஒரு உந்துதலை நிரப்பியிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். அமலாவின் நீதியைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்துகளில் எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த கதையை மேலும் பலருக்கு பகிருங்கள். இதுபோன்ற மற்ற உந்துதல் தரும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.